வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை ஆட் பண்ணி வர வைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே நீங்கள் வந்து ஆவலோடைய காத்துக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ, அதாவது அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் 2020 அந்த 2020 அடுத்த 2 மாதங்களுக்குள்ள வரக்கூடிய அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு 5 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லிஸ்ட் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், அதாவது லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது லாஸ்ட் 2 monthsல லான்ச் ஆகப்பட்ட ஒரு 5 ஸ்மார்ட் போன் வந்து நான் வந்து லிஸ்ட் எடுத்து வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த லிஸ்டையும் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்மளுடைய லிஸ்டிங்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன், இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா இருக்கனால, அதாவது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு தக்க மாதிரி ஒரு லிஸ்டிங் இது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய லிஸ்டிங்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன் Mi A4, அதாவது MI A3 சக்சஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். அது 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இது Mi A3 உடைய சக்சஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ A சீரிஸ், ரெட்மியில் A சீரிஸ் அப்படிங்கிறது வந்து Android 1 ப்ரோக்ராமுக்கு கீழே ரன் ஆகக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் வந்து A சீரிஸில் வந்து வரும். இதோட ஸ்பெஷாலிட்டியே இதோட OS வந்து நல்லா க்ளீனாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பேர் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ Mi A3 அந்த வகையில் ஒரு நல்ல க்ளீனான சாஃப்ட்வேரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல பிரச்சனைகள் வந்து ஓடிட்டு இருந்துச்சு Mi A3குள்ளேயே. ஏன்னா அவங்க Android 10 அப்டேட் வந்து கொடுத்துட்டு அல்ல ஏகப்பட்ட பக்ஸ் வந்து அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிட்டு ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் விட்டுட்டு அதை திருப்பி வந்து நம்மளுக்கு Android 9 வந்து திருப்பி கொடுத்தாங்க. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால இந்த Mi A4க்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியாக இருக்கு. மக்கள் யாரும் பெருசாக இதை வந்து வாங்க விரும்புறது கிடையாது. பட் எனிவே MI வந்து கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண தான் போறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துருவோம். இதில் உங்களுக்கு Snapdragon 712 அப்படிங்கிற அந்த ப்ராசஸர் வந்து கொடுக்க போறாங்க. என்னடா பழைய ப்ராசஸர் சொல்றேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, பட் இந்த ப்ராசஸரை வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதே மாதிரி இதில் உங்களுக்கு 6.53 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுக்கறதா சொல்றாங்க. இது ஓரளவு வந்து காம்பாக்டான டிஸ்பிளே அப்படின்னு சொல்ல இப்போ இருக்கிற ஸ்மார்ட் போன்ல. அதே மாதிரி இல்லை கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் Mi A3 அதே கேமரா செட்டப்போட தான் வரப்போகுது. இங்க நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார், அது கூட டெப்த் சென்சிங் ஒரு 2 மெகா பிக்சல். இதோட பேட்டரி எப்படின்னு பார்க்கும்போது 4050 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுல உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே இந்த கொடுக்கல, IPS LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுக்கறதா சொல்றாங்க. பட் எனிவே இது வந்து நம்மளுக்கு ரூமர்ஸ் அண்ட் லீக் அப்படின்னே சொல்லலாம். அஃபிஷியலா அவங்க வந்து எந்த ஒரு நியூஸும் இந்த ஸ்மார்ட் போனை பத்தி வந்து சொல்லல. இதுல உங்களுக்கு டைப் சி போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருவாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் 14,000 ரூபாய்க்குள்ள வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ கண்டிப்பா அதுக்கு மேலலாம் லான்ச் ஆகும் அப்படின்னு நானே வந்து நினைக்கிறேன். ஸோ எனிவே நம்ம அடுத்து நம்மளுடைய லிஸ்டிங்ல 4வது இடத்தை பிடித்துக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போனை பத்தி ஸோ Realme வரிசையா வந்து ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எக்கச்சக்க ஸ்மார்ட் போன் வந்து அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க இந்த ஒரு வருஷத்துலேயே. ஸோ அது அந்த லிஸ்டிங் படி இப்போதான் வந்து Realme உடைய X3 வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ உடனே அவங்களோட அடுத்த பிளான், அதாவது Realme 6 அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் போன் வந்துச்சு, ஒரு செம்ம சக்சஸ் ஆன ஒரு மாடல். ஸோ Realme 6 Pro அப்படின்னு ஒரு மாடல் வந்து விட்டுருந்தாங்க, 2 மாடல் விட்டுருந்தாங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் Realme உடைய 7 Pro அப்படிங்கிற அடுத்த ஜென்ரேஷன் போயிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெக்ஸை பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு Snapdragon 765G அப்படிங்கிற கேமிங் ப்ராசஸர் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு 5G சிப்செட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அதனால இந்த ஸ்மார்ட் போன் ஒரு 5G ஸ்மார்ட் போன் தான். இதுல உங்களுக்கு பேஸ் வேரியண்டாவே 6GB ரேம் வந்து கொடுக்கறதா சொல்றாங்க. இதுல உங்களுக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு 64 மெகா பிக்சலுக்கான குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அதே மாதிரி இல்லை உங்களுக்கு 6000 mAh கொண்டு ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Realme 6ல் வந்து 4000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. Realme இப்போ வரிசையாக லான்ச் பண்ணுற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 4000 mAh அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் முதல் தடவை Realme வந்து 6000 mAh வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் டுவெல் கேமரா செட்டப் வந்து வரப்போகுது. 16 மெகா பிக்சல் ப்ளஸ் 12 மெகா பிக்சல், அதாவது ஒரு 12 மெகா பிக்சல் வந்து உங்களுக்கு வைட் ஆங்கிளுக்கு வந்து வரும். ஸோ
செல்ஃபி ஃபோட்டோஸ்லையும் நீங்கள் வைட் ஆங்கிளில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்கதா வந்து போட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இதில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் AMOLED IPS LCD அப்படின்னு கேட்டிங்கன்னா IPS LCD டிஸ்பிளே தான் அங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சைட் மவுண்ட் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் 18,000 ரூபாய்க்குள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரேஞ்சில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்குறதுக்கு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன்னால கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்தபடியாக நம்மளுடைய லிஸ்டிங்கில் 3வது இடத்தை பிடிச்சிக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி குளோபலாக MA வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. Redmi 9 அப்படிங்கிறது அந்த ஸ்மார்ட் ஃபோன் Redmi 8ஓட சக்சஸர். ஸோ Redmi 8 போட்டதுக்கப்புறம் Realme C3 அப்படின்னு சொல்லி ஒரு அட்டகாசமான மாடலில் Realme வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் Redmiக்கு வந்து ஒரு பெரிய அடி அப்படின்னே சொல்லலாம். இப்போ Realme தான் உங்களுக்கு டைரக்ட் காம்படிஷன். அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு Realmeக்கு டைரக்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு MediaTek Helio G80 அப்படிங்கிற அந்த சிப் செட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு GPU வந்து Mali G52 அப்படிங்கிற அந்த GPU வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இது ஒரு கேமிங் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிப் செட் தான். ஸோ அதனால இதுல நீங்க ஹை கிராபிக்ஸ்லாம் கேம் வந்து கண்டிப்பா விளையாட முடியாது. கேப்பபிலிட்டி இருக்கு, ஆனா கண்டிப்பா உங்களால வந்து விளையாட முடியாது. LPDDR4X அப்படிங்கிற அந்த இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. 6.53 இன்ச்சுக்கான ஒரு காம்பாக்டான டிஸ்பிளே, அதுவும் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்மார்ட் போனோட பிரைசிங் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள லான்ச் ஆகும். பட் ஃபுல் HD பிளஸ் கொடுத்துறது ஒரு பெரிய விஷயம் தான். அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரி 5020 mAh ஒரு பேட்டரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இதுல உங்களுக்கு கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் 13 மெகா பிக்சலுக்கான குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. என்னடா சொல்ல 10,000 ரூபாய்க்குள்ள குவாட் கேமரா செட்டப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ரெட்மி வந்து அடுத்து போட்டியில இறங்கணும் இல்லையா, அதுக்காக அவங்க வந்து இதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வீடியோ உங்களுக்கு 1080p 30 fps ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரியலில் கொடுத்துருக்காங்க. அதே ஸோ இதில் உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கிங் வந்து இருக்கதா வந்து சொல்கிறாங்க. இது 5G சிப்செட்லாம் கிடையாது, இது வந்து ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் தான். அதே வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு டுவெல் சிம் வந்து நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெடிகேட்டடாக ஒரு மைக்ரோ USB ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட்டும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, NFC சப்போர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பல சென்சார் வந்து இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் பார்க்கும்போது IR பிளாஸ்டர் வழக்கம் போல வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கு. போக்கோ X2 ஓட அதே டிசைனை வந்து இப்போ ரெட்மி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்கு. இதோட பிரைசிங் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 10,000 ரூபாய்க்குள்ள இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா சூப்பர்பான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். பட் இதுல உங்களுக்கு MIUI 12 வந்து கொடுக்கறதா சொல்றாங்க. இதுல ஆடு பல பிரச்சனைகள், அது இப்போ சைனாவுடைய பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கும்போது நீங்க MI வாங்குறது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும். ஏன்னா அதுல மேபி ஏதாச்சும் ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணி உங்களை வந்து கண்காணிச்சு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். பட் இருக்கு அப்படின்னு நான் சொல்லல, இருக்கலாம் மேபி. ஸோ இப்போ அடுத்தபடியாக நம்ம லிஸ்டிங்ல 2வது இடத்தை பிடிச்சிக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன் சாம்சங் கேலக்சியோட M31s. ஆமாங்க, ஆல்ரெடி நம்ம லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஐ பட்டன் கொடுத்தேன், செக் பண்ணி பாருங்க. அதில் M21s அப்படிங்கிற மாடல் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. M31 மிச்சம் இது இருக்கு, அதையும் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு Exynos ப்ராசஸர் தான் கொடுக்கறதா சொல்றாங்க. ஸோ இதுல அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வேற ஸ்மார்ட் போன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல சாம்சங் 6000 mAh கொண்ட ஒரு மிகப்பெரிய பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான குவாட் கேமரா செட்டப்பையும் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி M31 மாடல்ல கொடுத்த அதே கேமரா செட்டப் 64 மெகா பிக்சலுக்கான குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 6.4 இன்ச்சுக்கான டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. 32 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எனக்கு தெரிஞ்சு பேக் சைடில் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு M31 மாதிரி தான் இருக்க போகுது, பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. இதோட பிரைசிங் நான் எதிர்பார்க்குற பிரைசிங் 17,000 ரூபாய்க்குள்ள வரும். ஒரு 18,000 ரூபாய் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பட்ஜெட் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்காக வந்து வெயிட் பண்ணி, இந்த சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தபடியாக முதல் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நிறைய பேர் OnePlus தரப்புலேருந்து வந்து ஒரு சீப்பான ஸ்மார்ட் ஃபோனை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு சூட் ஆகும். அதாவது OnePlus Nord 5G அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல, அதாவது OnePlus உடைய இப்போ 8 மற்றும் 8 Pro 50,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து லான்ச் ஆயிடுச்சு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்மி விலை, அதாவது ஒரு 37,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சொல்லலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதுதான்.
ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி என்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயம், ஸ்னாப்டிராகன் 765 அப்படிங்கிற 5G ப்ராசஸரை வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ரியல்மியுடைய 7 ப்ரோவில் பார்த்தா அதே சிப்செட் தான், பட் இங்கே அதே சிப்செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5G சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் HD ப்ளஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான், அதனால எந்த கவலையும் வேணாம். நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ வந்து பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி 4300 mAh ஒரு பேட்டரியும் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் வந்து கொடுக்கறதா சொல்றாங்க, வழக்கமாகவே கொடுப்பாங்க. அதே மாதிரி சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் 16M கலர்ஸோட வந்து இது வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூப்பர்பான ஒரு டிஸ்பிளே. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4Kல 30 FPS வரைக்கும் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஸ்பெக்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறது அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். நீங்கள் 30,000 பட்ஜெட்டில் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா. பட் என்னுடைய கருத்துக்கள் இங்கே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்குறதுக்குங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி 765 ப்ராசர், இந்த ப்ராசருக்கு வந்து அவங்க ப்ரைஸிங் எப்படியும் 20,000 மேலே தான் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் அதிகம் நீங்கள் போட்டுட்டு இப்போவே உங்களுக்கு iQOO3 அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் வெறும் 31,000 தான். அந்த 31,000 அதுல வந்து ஸ்னாப்டிராகன் 865 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பீக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். அதே மாதிரி 5G ஸ்மார்ட் போனும் வந்து இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நீங்க 5G மொபைல் வாங்குறதா இருந்தா அந்த மொபைலை கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த OnePlus உடைய பிராண்ட் வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்மார்ட் போனுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நாங்க போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வரும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வேலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.